பெட்ரோல் பங்குகளின் பெட்ரோல் பங்க் வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கார்ல் பென்ஸ் பெட்ரோல் காரை கண்டுபிடித்ததிலிருந்து தொடங்குகிறது. தொடக்கத்தில் மருந்தகங்களில் விற்கப்பட்ட பெட்ரோல் பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரத்யேக நிரப்பு நிலையங்கள் மூலம் விற்கப்பட்டது. தொடக்கம் 1970களில் ஜெர்மனியில் கார்ல் பென்ஸ் மூலம் பெட்ரோல் என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதற்கான தேவை அதிகரித்தது. முதல் நிலையம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பிரத்யேக எரிபொருள் நிலையங்கள் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் உருவாகின. ஆண்டு இந்தியாவின் முதல் பெட்ரோல் பேங்க் 1928ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இடம் இது மும்பையில் அன்றைய பம்பாய் உள்ள ஹியூக்ஸ் ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டது. நிறுவனம் இந்த பேங்க் பர்மா ஷெல் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த இடம் பாரத் பெட்ரோலியம் BPCL வசம் உள்ளது. சென்னையிலும் 1920களிலேயே பெட்ரோல் பங்குகள் செயல்படத் தொடங்கின. அன்றைய மெட்ராஸில் ஷெல் நிறுவனத்தின் பெட்ரோல் பங்குகள் 1910 மற்றும் 1920களில் இருந்ததற்கான வரலாற்று பதிவுகள் உள்ளன. இந்தியாவின் முதல் பெட்ரோல் பேங்க் திறக்கப்பட்ட போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை வெறும் 12 காசுகள் பேசு மட்டுமே இருந்தது. பேர் காரணம், பெட்ரோலியம் என்பது பாறை எண்ணெய், பெட்ரோலியம் ராக் ஆயில் என்று பொருள்படும். நவீன காலம் டிஜிட்டல் மீட்டர், கிரெடிட் டெபிட் கார்டு, கூகுள் பே, ATM, கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளுடன் கூடிய நவீன பங்குகளாக மாறியுள்ளன. இந்தியன் ஆயில் IOCL 1950களில் பர்மா ஷெல் நிறுவனத்தின் சில பங்குகள் இந்தியன் ஆயில் நிறுவனமாக மாற்றப்பட்டன. பாரத் பெட்ரோலியம் BPCL 1976ல் அரசு பர்மா ஷெல் நிறுவனத்தை கையகப்படுத்திய பிறகு அது பாரத் பெட்ரோலியம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. இந்துஸ்தான் பெட்ரோலியம் HPCL இது மற்றொரு முக்கிய பொதுத்துறை நிறுவனமாக உருவெடுத்தது.